வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவுக்கு நம்ம குடுத்த ஆதரவு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதனால அத தொடர்ந்து நம்ம அதையே ஒரு சீரிஸா பண்ணலான்றது தான் இந்த வீடியோவோட கான்செப்ட். ஸோ, இதுக்கப்புறம் பார்க்க போற வீடியோஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா பண்ண 6 மாசத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். தொடர்ந்து வரப்போற வீடியோலயும் ஷேர் பண்ண போறேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மேலயோ, இல்ல இந்த மாரி கன்டென்ட்ஸ் மேலயோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்குன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நான் கத்துக்கிட்ட விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரிங்களா? இப்போ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஎம்பில ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து லாஸ் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நீங்க தம்ப்நெயில்லயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சரிங்களா? அத எப்படி நான் என்டர் ஆனேன்? என்ன தப்பு நான் பண்ணேன்? நீங்க என்ன தப்புல இருந்து தவிர்க்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பத்தி பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம வீடியோ தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள், இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன் ஒண்ணு இருக்கு. நீங்க அதுல உங்களோட கேள்விகள், உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் எழுப்பலாம். நான் அதுல கண்டிப்பா உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல என்னோட பிஎன்எல் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிஎம்பிவி, டாடா ஸ்டீல். நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த டிஎம்பிய முடிச்சிடலாம். டிஎம்பியில பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு இதுதான் என்னோட பை அண்ட் செல் இது எல்லாமே தான். இத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பையிங் ஆவரேஜ் பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா, 421 ரூ. 421 வந்து பையிங் ஆவரேஜ். மொத்தமா 77 ஸ்டாக் கிட்ட வச்சிருந்தேன். அதோட செல்லிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, 320. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரூ. 100 கிட்டத்தட்ட நஷ்டம் ஆயிருக்கு. அது எங்க, எப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ கிராஃப்க்கு போயிரலாம். நான் எங்கெங்கலாம் என்ட்ரு ஆனேன்றத நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாவும், ரொம்ப ஏன் இதுக்கு என்ட்ரு ஆனதுன்றதையும் நான் உங்களுக்கு தெளிவா இதில எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு என்ட்ரு ஆனது இது வந்து இந்த ஸ்டாக் பர்ட்டிகுலரா உங்களுக்கு நான் ஒரு தகவல் தெரிவிக்கணும்னு நெனைக்கிறேன். இது வந்து டீமெர்ஜும் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது டீமெர்ஜ் ஆனதுக்கும், இதுக்கு ஒரு டீமெர்ஜ் ஆகி இது இன்னொரு ஸ்டாக்கும் இதில ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அத பத்தியும் நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் இன்னொரு வீடியோல. ஏன்னா அதோட ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுமே வந்திருக்கும். அதில நான் எவ்வளோ லாபம் பண்ணேன்றதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் என்ட்ரான குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல நான் வாங்கியிருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட்டு அதாவது எத்தன குவான்டிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டாக் மட்டும் வாங்கியிருந்தேன். அதாவது அதோட விலை மாசம் 3 ஸ்டாக் ரூ. 465 வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது இது ஸ்ப்ளிட் ஆனதுனால இந்த ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கிறதுனால பிரைஸஸ் வேரியேஷன் இருக்கும். அத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரிங்களா? இந்த இடத்துல நான் என்டர் ஆயிருந்தேன். இத நான் டேட் மூலமா தான் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 3 குவான்டிட்டி வாங்கியிருந்தேன். அதாவது 3 ஸ்டாக் வாங்கியிருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, 9வது மாசம் வாங்கியிருந்தேன். ஸோ இது ஒண்ணு. மெயினா நான் என்டர் ஆனது ஏன் அப்படின்றத நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பீக்ல இருந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 111% அதாவது எத்தன டைம்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்துல, அதாவது 1 வருஷம் 2 மாசம் அந்த மாரி டைம்ல கிட்டத்தட்ட 11% கிட்டத்தட்ட வந்து நல்ல பீக்ல இருந்துச்சு. கண்டிப்பா இதுக்கு ஒரு செல் ஆஃப் வரும். அதாவது இங்க வாங்குனவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஒரு 100% லாபத்த கண்டிப்பா புக் பண்ணுவாங்க. அதனால இது ஒரு ஃபாலோ ஆகுதுன்றத நான் அங்கேருந்து நோட் பண்ணி தான் இருந்தேன். இதுவுமே ஃபாலோ ஆயிட்டே வந்துருந்துச்சு. நான் அப்ப கிட்ட நான் இங்க கூட கன்சிடர் கூட பண்ணல. ஏன்னா இது பீக்ல இருக்குன்றது தெரிஞ்சும் நான் அத வாங்க விரும்பல. ஆனா இப்படி தான் சவுத் இந்தியன் பேங்க் இப்படி சொல்லிட்டு சவுத் இந்தியன் பேங்க என்னோட அறியாமையால வாங்கிட்டேன். அத விடுங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் வாங்கவே இல்ல. ஆனா இங்கேருந்து பீக்லேருந்து ஒரு ஸ்டாக் விழுவுதே. ஸோ எதுக்கு நம்ம இத மிஸ் அவுட் பண்ணுவோம்னு சொல்லி, இது கிட்டத்தட்ட ஒரு 41% உங்களுக்கு சீப்பா கிடைக்குதே நமக்கு. நம்ம இத வாங்கி வச்சுப்போம். லேட்டரா நம்ம செல் பண்ணா கூட நல்ல ஒரு ஃபியூச்சர் செல்லா இங்க இருக்கலாம் அப்படின்றதுனால இத கன்சிடர் பண்ணியிருந்தேன். அதனால இங்க ஒரு கன்சிடரேஷன், இங்க ஒரு கன்சிடரேஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்க வருது. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு பல்க்கா ஒரு குவான்டிட்டி வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 40 ஸ்டாக் வாங்கியிருந்தேன். அது இப்ப பார்த்தீங்கன்னா, 2026 ஃபெப் மாசம். ஃபைனல் கிட்ட வருது. ஏன் அந்த இடத்துல பல்க்கா வாங்குனேன்னா, அது ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் மாரி இருந்துச்சு. அதாவது ஏன் அந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ன்றத நான் சொல்றேன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்திலேயே ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ரெசிஸ்டன்ட். திருப்பி இங்கேருந்து மார்க்கெட் ஏறல. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் மார்க்கெட் வந்து திருப்பி கீழ போச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல. இந்த மாரி தொடர்ந்து இது ஹிட் ஆயிட்டே இருக்கும்போது, இந்த இடம் மட்டும் தான் உடைக்கிற மாரி நான் யோசிச்சுக்கிட்டேன். ஆனா உடைச்சுச்சான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கிடையாது இது.
ஸோ இது வந்து அதாவது பிரேக் அவுட் பத்தி உங்களுக்கு தெரியலன்னா, நான் கடந்த வீடியோல சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி உங்களுக்கு புரியிற மாரி நான் தெளிவான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டே கிடையாது. இருந்தும் நான் கன்சிடர் பண்ணேன். ஏன் அப்டின்னா, அது ஆல்ரெடி வந்து ஸ்டாக் வந்து சீப்பரா இருக்கே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அரவுண்ட் வந்து 48% ஒரு ஸ்டாக் கீழ விழுந்திருக்கு. நம்ம வாங்குவோம் அப்டின்னு சொல்லிட்டு தான் நான் என்டர் ஆயிருந்தேன். ஸோ, இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு கிராஃப்லயே தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்திருக்கும் அப்டின்றது. ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன அடுத்த நாளே அதாவது அடுத்த கேண்டில் வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப்பு. ஸோ, 400 அதாவது 373க்கு நான் ஆவரேஜ் பிரைஸ்ல வாங்கியிருந்தேன் இந்த இடத்துல. ஸோ, பார்த்தீங்கன்னா 373 இந்த இடத்துல. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆகும்போது 340. ஸோ, இது ஒரு கேண்டில். அதுக்கப்புறமும் உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இங்க ஒரு ட்ராப் 310 கிட்ட வரைக்கும் போயிருக்கு. ஸோ, இந்த மாரி தொடர்ந்து கிட்டத்தட்ட லாஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. நம்மளோட பிஎன்எல் இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பையிங் ஆவரேஜ் 421. ஏன்னா நம்ம ஹையா வாங்குனது ஃபர்ஸ்ட்டு வாங்குனது ரூ. 465க்கு வாங்கியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு 3 குவான்டிட்டி இந்த இடத்துல. அதாவது இந்த இடத்துல நான் 3 குவான்டிட்டி வாங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ, அதுக்கப்புறம் ஒரு 30 குவான்டிட்டி. அதுக்கப்புறம் ஒரு 4 அப்படின்னு சொல்லி வாங்கி, வாங்கி ஆவரேஜ் பண்ணி ரூ. 421 அ பையிங் ஆவரேஜா வந்திருக்கு. செல்லிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 320 அதாவது ரூ. 100 கிட்ட நஷ்டம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ, இதில இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 32,000 ஓகேங்களா. ரூ. 32,468. ஸோ, அதேமாரி செல் பண்ணும்போது ரூ. 24,640 அரவுண்ட் ரூ. 7,800 கிட்ட லாஸ் ஆயிருக்கு இந்த ட்ரேட்ல, இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல. ஸோ இப்போ இதில ஏன் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா, நான் உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல சொன்ன மாரி தான். இது வந்து ஒரு பிரேக் அவுட் கிடையாது. ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடையாது. ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்ன்றத எத கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்றது தெரியணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நான் சில தப்புகள் பண்ணி தான் நானே கத்துக்க வேண்டியதா இருக்குது. ஸோ என்னதான் நான் வந்து புக்ஸ் சில சில சோர்சஸ் பத்தி படிச்சாலுமே, நான் சில ஒரிஜினலான தப்பு பண்ணி தான் நான் கத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்கள அது பண்ண விடாம தடுக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோவ நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ, அதனால உங்க ஆதரவ இதில வீடியோல தாங்க. சப்போஸ் இதில ஏதாவது தப்புகள், பிழைகள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, கடைசியா செல் பண்ணது பார்த்தீங்கன்னா, எங்கடா செல் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்ட மார்ச் மாதம் 13ஆம் தேதி கிட்ட செல் பண்ணியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரைஸ்க்கு செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 320. ஸோ, அந்த பிரைஸ்ல தான் செல் ஆயிருந்தேன். அது ஸ்டாப் லாஸ் போட்டிருந்ததுனால, மொத்த குவான்டிட்டியுமே ஆட்டோமேட்டிக்கா வந்து செல் ஆஃப் ஆயிருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் 320லயே எல்லா குவான்டிட்டியுமே செல் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ, உங்களுக்கு இதோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றது இதிலேயே தெளிவா இருக்கு. கிட்டத்தட்ட 24.11% அதாவது 24.1% கிட்டத்தட்ட லாஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரேட்ல நான் அதாவது இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல நான் பண்ண லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24%. அ இதோட ஸ்ப்ளிட்டும் இருக்கு. நான் அத பத்தி உங்களுக்கு இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். ஸோ, இதுதான். ஸோ, இதில நீங்க கத்துக்கிட்டது என்ன விஷயம் அப்படின்னா, இதில நீங்க கத்துக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ பீக்ல இருக்கே ஒரு ஸ்டாக்கு கீழ வந்திருக்கே, சீப்பரா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு வாங்குனீங்கனாலும் கண்டிப்பா நஷ்டமா தான் ஆகும். ஸோ அதோட இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட் என்ன? இதுக்கப்புறம் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்ன்றத எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி, ஸோ அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்லதுன்றது என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில அப்போஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இத தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் பல வீடியோஸ் வரும். நான் பண்ண ட்ரேட்ஸ், கடைசியா பண்ண லாஸ், கடைசியா பண்ண ப்ராஃபிட்ஸ் இந்த கடைசி 6 மாசத்துல. ஸோ உங்களுக்கு வேற டைப் ஆஃப் வீடியோஸ் இல்ல வேற டைப் ஆஃப் கன்டென்ட் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து உங்க ஆதரவ தருங்க. ஸோ தொடர்ந்து உங்க ஆதரவ தாங்க. தேங்க் யூ.